லைஃப் ஆஃப் சரண்யா பொன்வண்ணன். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரண்யா பொன்வண்ணன் நடித்த திரைப்படத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. கேரளாவில் பிறந்த சரண்யா பொன்வண்ணன் தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளம் ஆகிய திரைப்படங்களில் நடிச்சு வந்தாங்க. இவங்க ஏபி ராஜாவோட மகள். சரண்யா தனது நடிப்பு பயணத்தை 1987 கமல்ஹாசனோட சேர்ந்து நாயகன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாமல் 1988 நீரஜனம் திரைப்படத்தின் மூலம் தெலுங்குலையும், 1989 மம்முட்டிக்கு ஜோடியா மலையாளத்திலையும் நடிக்க தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் 1996 அபாஜி கன்னடத்துல அறிமுகமாகி ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை குறிப்பிட்டாங்க. முன்னணி நடிகையான சரண்யா தொழில் வாழ்க்கையில உச்சம் 1987 1996 நீடித்தது. அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு வேடங்கள்ல அவங்க நடிச்சாங்க. இருப்பினும் 1995 நடிகரும் இயக்குனருமான பொன்வண்ணனுடன் திருமணத்திற்கு பிறகு அவங்க 8 வருட இடைவெளி எடுத்தாங்க. 2000 ஆண்டு வீட்டிற்கு வீடு லூட்டி என்ற தொலைக்காட்சி தொடரில் அவங்க நாயகியாக திரும்பினாங்க. இது தொழில்துறை அவரது இரண்டாவது இன்னிங்ஸின் தொடக்கத்தை குறித்தது. மேலும் 2006 சன் டிவி குடும்ப நாடகமான முகங்கள் என்ற திரைப்படத்தின் துணை வேடங்கள் அவங்க